வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க முடிவு. விண்வெளி ஆராய்ச்சி, மின்வாகனம் உள்ளிட்ட புதிய தொழில் நிறுவனங்களை வரவழைக்க திட்டம். நீட் விலக்கு மசோதா, சிறை கைதிகள் விடுதலை உள்ளிட்டவற்றில் ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என தமிழக அரசு குற்றச்சாட்டு. 20க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். அடிமைத்தனத்தின் பல்வேறு அடையாளங்களை அகற்றியுள்ளோம். அமிர்த கலச யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தெலங்கானாவில் பிஆர்எஸ் பாஜக கூட்டணி அமைத்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 53 நாட்களுக்கு பின் சிறையில் இருந்து வெளியே வந்தார் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் ராஜமுந்திரி மத்திய சிறை முன்பு உற்சாக வரவேற்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தியது பாகிஸ்தான். 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை. புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு போட்டி. இனி விரிவான செய்திகள். விண்வெளி ஆராய்ச்சி, மின்வாகனம் உள்ளிட்ட புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வரும் நிலையில் புதிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் ஏற்கனவே தமிழகத்தில் இயங்கி வரும் நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை உருவாக்கும் நோக்கில் அரசுக்கு உரிய முன்மொழிவுகள் அளித்திருந்தன. அதன்படி அவர்களுக்கு அமைப்பு முறையிலான தொகுப்பு சலுகைகளை வழங்குவது தொடர்பாக கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் 8 புதிய நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிறுவனங்கள் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் 7108 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் கூறினார். சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மனுவில் பல முக்கியமான சட்ட மசோதாக்களும் கொள்கை முடிவுகளும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும், ஆனால் முக்கியமான விவகாரங்களில் உடனுக்குடன் முடிவெடுக்காமல் ஆளுநர் ரவி தனது பொறுப்பையும் அதிகாரத்தையும் துஷ்பிரயோகம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆளுநர் ரவியின் செயலற்ற தன்மை மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது என்று கூறியுள்ள தமிழக அரசு அவருக்கு தகுந்த உத்தரவை பிறப்பிக்குமாறும் வலியுறுத்தியுள்ளது. 25 மசோதாக்களை ஆளுநர் நிலுவையில் வைத்திருப்பதாகவும், அதிருப்தியாலேயே அவருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வட்டாரங்கள் கூறியுள்ளன. தான் ஒரு மசோதாவை நிறுத்தி வைத்தால் அதற்கு அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதாகவே பொருள் என்று ஆளுநர் ரவி கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள அரசு தரப்பு வட்டாரங்கள் சுமார் 25 மசோதாக்கள் மற்றும் கோப்புகளை அவர் நிலுவையில் வைத்திருப்பதாக கூறியுள்ளன. இதில் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்குவது தொடர்பான மசோதா, தமிழ்நாடு நகர ஊரமைப்பு திட்ட மசோதா ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய 19 கோப்புகளுக்கு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் நிலுவையில் வைத்துள்ளார் என்று அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் என்ன சொன்னாலும், சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாலும் அதையெல்லாம் அப்படியே வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 19 கோப்புகள் கையெழுத்திடாமல் நிலுவையில் இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. முக்கியமான கோப்புகளிலே கூட அவர் கையெழுத்திடுவதில்லை. எந்த அரசினுடைய உரிமைகளையும் அவர் மதிப்பதில்லை. அரசு மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களினுடைய உரிமைகளை கூட அவர் மதிப்பதில்லை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. 2ஆம் தேதி பட்டமளிப்பு விழா நடக்கிறது. ஆகவே இன்னும் நாளை ஒரு நாள் இருக்கிறது. ஆளுநர் அவர்கள், உங்கள் மூலமாக நான் அவரை கேட்டுக்கொள்வது, சங்கரையா அவர்களுக்கு நீங்கள் உடனடியாக இந்த கௌரவ டாக்டர் பட்டத்தை 2ஆம் தேதி மதுரையில் நடக்கவிருக்கின்ற பட்டமளிப்பு விழாவிலே வழங்க வேண்டும் என்று எல்லார் தரப்பிலேயும், தமிழக மக்களுடைய தரப்பிலே நான் அவரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.
சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் தேசிய கீதம் ஒலித்துக் கொண்டிருந்தபோது சபாநாயகர் செல்வம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விழாவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டபோது சபாநாயகர் செல்வம் தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இதனை அருகில் இருந்து கவனித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சபாநாயகரை செல்போன் அழைப்பை துண்டிக்கச் சொன்னார். பின்னர் சபாநாயகர் செல்வம் செல்போனில் பேசுவதை நிறுத்திவிட்டு தேசிய கீதம் பாடினார். லியோ திரைப்பட வெற்றி விழா கொண்டாட்ட நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ள நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. ரசிகர்கள், படக்குழுவினர் என சுமார் 7000த்திற்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். தொகுதிக்கு 20 பேர் என 234 தொகுதிகளில் இருந்தும் விஜய் மக்கள் இயக்கத்தின் முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் சுமார் 4600 பேர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேரளாவில் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கேரள அரசை விமர்சித்த மத்திய இணையமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. களமசேரியில் ஜபக்கூட்டத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 12 வயது சிறுமி உட்பட 3 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக கொச்சி தமன்னா பகுதியைச் சேர்ந்த டொமினிக் மார்டின் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே இந்த சம்பவத்தில் கேரள அரசை விமர்சித்து சமூக வலைதளத்தில் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரன் கருத்து பதிவிட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரன் மீது கொச்சி மாநகர போலீசார் 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரளாவின் களமசேரி குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்ட டொமினிக் மார்டின் குறித்து அவருடன் துபாயில் பணிபுரிந்த சக ஊழியர்கள் பரபரப்பு தகவல்களை அளித்துள்ளனர். துபாயில் உள்ள தனியார் கட்டுமான நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த டொமினிக் மார்டின் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு தனது உறவினர் ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி கேரளா திரும்பியது விசாரணையில் தெரியவந்தது. தாயகம் திரும்பிய சில நாட்களிலேயே தனக்கு அக்டோபர் இறுதி வரை விடுப்பை நீட்டித்து தருமாறும் அக்டோபர் 30ஆம் தேதி பணிக்கு திரும்பி விடுவதாகவும் டொமினிக் மார்டின் தெரிவித்ததாக அவருடன் பணிபுரிந்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். கேரளாவின் களமசேரி குண்டுவெடிப்பு வழக்கில் டொமினிக் மார்டினை அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். களமசேரி குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட டொமினிக் மார்டின் ஆலுவா அருகே உள்ள தனது பூர்வீக வீட்டில் வைத்து தான் வெடிகுண்டு தயாரித்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் டொமினிக் மார்டினை அவருடைய பூர்வீக வீட்டிற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டு தடயங்களை சேகரித்தனர். சுமார் 4.5 மணி நேர சோதனையில் வெடிகுண்டு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பேட்டரி ஒயர் மற்றும் பெட்ரோல் வாங்கிய பாட்டில்களை வீட்டிலிருந்து கைப்பற்றிய போலீசார் டொமினிக் மார்டினிடம் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஊழல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு நிபந்தனைகளுடன் 28 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திறன் மேம்பாட்டுக் கழக ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்திரபாபு நாயுடு ராஜமுந்திரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கண்புரை அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடு தரப்பில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த ஆந்திர உயர்நீதிமன்றம் அவருக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய 28 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. 45 ஆண்டுகளாக அரசியலில் இருந்த தாம் பொது வாழ்க்கையில் எந்த ஒரு தவறையும் செய்தது இல்லை என்று சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் தொண்டர்களிடையே உரையாற்றிய சந்திரபாபு நாயுடு பொது வாழ்க்கையில் எந்த தவறும் செய்தது இல்லை என்றும் செய்ய மாட்டேன் என்றும் செய்யவும் விடமாட்டேன் என்றும் கூறினார். ஒளிவு மறைவு இல்லாமல் ஆதரவு தெரிவித்த ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாணுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். பல்வேறு தரப்பினரும் தெரிவித்த ஆதரவு வாழ்க்கை அர்த்தம் நிறைந்தது என்பதை புரிய வைத்துள்ளது என்றும் சந்திரபாபு நாயுடு நெகிழ்ச்சியுடன் கூறினார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூரில் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, தமிழக பாஜக தலைவர் நடத்தி வரும் என் மண் என் மக்கள் யாத்திரை விளம்பரத்திற்காக என்றார். இது நடைப்பயணம் இல்லை என்றும் பாஜகவின் இறுதிப் பயணம் என்றும் கூறினார். சென்னையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோதிற்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி சென்னை நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டுகள் வீசிய வழக்கில் கருக்கா வினோத் கடந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். தற்போது ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசியதாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் பாஜக தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி மாம்பலம் காவல் நிலைய ஆய்வாளர் சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
நடிகை கௌதமியின் புகாரின் பேரில் காரைக்குடி அழகப்பன் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் கிடைத்துள்ளது. தனது நிலத்தை அழகப்பன் என்பவர் மோசடி செய்ததாக நடிகை கௌதமி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியை அடுத்த கோட்டையூரில் உள்ள அழகப்பனின் வீட்டிற்கு மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சுமார் 10 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் அவரது வீட்டில் இருந்த 11 அறைகளுக்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் சீல் வைக்கப்பட்டது. மேலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் 13 போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையங்களில் பணியாற்றும் 13 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்து மாநகர போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாம்பரம், தாழம்பூர், மணிமங்கலம், குன்றத்தூர், சேலையூர், சோமங்கலம், பெரும்பாக்கம், கண்ணகி நகர், காணத்தூர், ஓட்டேரி, சிட்லப்பாக்கம் உள்பட 13 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளனர். கேரளாவை மிரட்டும் டெங்கு மற்றும் எலி காய்ச்சலால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரளாவில் காய்ச்சல் காரணமாக மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 9124 பேர் சிகிச்சைக்காக வந்துள்ளனர். இதில் 48 பேருக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில் 8 பேருக்கு எலி காய்ச்சல் இருப்பது தெரியவந்துள்ளது. இதனிடையே கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் டெங்கு மற்றும் எலி காய்ச்சலால் 21 பேர் உயிரிழந்துள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் நிலவி வருகிறது. கடந்த 10 மாதங்களில் பல்வேறு காய்ச்சல்களால் 232 பேர் உயிரிழந்துள்ளனர். தெலங்கானாவில் பிஆர்எஸ் பாஜக கூட்டணி அமைத்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தெலங்கானா மாநிலம் கோலாப்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, மக்கள் ஒரு பக்கமும் தெலங்கானா முதல்வரும் அவரது குடும்பத்தினர் ஒரு பக்கமும் இருப்பதாக தெரிவித்தார். காளேஸ்வரம் திட்டத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இத்திட்டத்தால் தெலங்கானா கடனில் மூழ்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த கடனை அடைக்க ஒவ்வொரு குடும்பத்தினரும் 2040ஆம் ஆண்டு வரை தலா 31,500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். அடிமைத்தனத்தின் பல்வேறு அடையாளங்களை அகற்றியுள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற எனது மண் எனது தேசம் பிரச்சாரத்தின் அமிர்த கலச யாத்திரையின் நிறைவை குறிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, அமிர்த பெருவிழா காலத்தில் ராஜபாதையில் இருந்து கடமை பாதையை நோக்கி நாம் பயணம் செய்திருப்பதாக தெரிவித்தார். அடிமைத்தனத்தின் பல்வேறு அடையாளங்களை நாம் தகர்த்து இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 31வது லீக் போட்டியில் வங்கதேசத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாகிஸ்தான் அபார வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய வங்கதேசம் 46வது ஓவரில் 204 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து 205 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தான் 33 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 6 போட்டிகளில் தோல்வியடைந்த வங்கதேசத்தால் இனி அரையிறுதிக்கு முன்னேற முடியாது. இதனால் முதல் அணியாக உலகக்கோப்பை தொடரில் இருந்து வங்கதேசம் வெளியேறியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு இந்த போட்டி தொடங்க உள்ளது. அரையிறுதி வாய்ப்பை பிரகாசப்படுத்த இரு அணிகளும் இந்த போட்டியில் வெல்வதற்கு கடுமையாக முயற்சிக்கக்கூடும். தென்னாப்பிரிக்க அணியில் டீகாக், மார்க்ரம், கிளாசன், மில்லர் என்று அதிரடி பேட்டர்கள் வரிசை கட்டி நிற்கின்றனர். இதேபோல் நியூசிலாந்து அணியில் ரவீந்திரா, மிட்சல், பிலிப்ஸ் உள்ளிட்ட அதிரடி வீரர்கள் உள்ளனர். பவுலிங்கிலும் சமபலம் மிக்க இவ்விரு அணிகள் மோதும் இந்த போட்டி ரசிகர்களின் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கரின் சிலை மும்பை வான்கடே மைதானத்தில் இன்று திறக்கப்பட உள்ளது. கிரிக்கெட்டின் கடவுளாக போற்றப்படும் சச்சின் டெண்டுல்கரின் அளப்பரிய சாதனைகளை கௌரவிக்கும் விதமாக அவரது சொந்த ஊரில் உள்ள வான்கடே மைதானத்தில் முழு உருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. மும்பை கிரிக்கெட் சங்கம் சார்பில் சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்ட் அருகே இந்த சிலை எழுப்பப்பட்டுள்ளது. இந்தியா, இலங்கை அணிகள் வரும் 2ஆம் தேதி வான்கடே மைதானத்தில் மோத உள்ள நிலையில் இன்று மாலை சச்சின் டெண்டுல்கரின் சிலை திறக்கப்பட உள்ளது. ஒருநாள் போட்டிகளில் அதிவேகமாக 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை பாகிஸ்தான் வேகப்பந்து வீச்சாளர் ஷாஹின் ஷா அஃப்ரிடி நிகழ்த்தியுள்ளார். வங்கதேசத்திற்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 100 விக்கெட்டுகளை ஷாஹின் ஷா அஃப்ரிடி கடந்துள்ளார். 51 ஒருநாள் போட்டிகளில் இந்த மைல்கல்லை எட்டிய ஷாஹின் ஷா அஃப்ரிடி ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டார்க்கின் சாதனையையும் முறியடித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க முடிவு. விண்வெளி ஆராய்ச்சி, மின்வாகனம் உள்ளிட்ட புதிய தொழில் நிறுவனங்களை வரவழைக்க திட்டம்.
நீட் விலக்கு மசோதா, சிறை கைதிகள் விடுதலை உள்ளிட்டவற்றில் ஆளுநர் எந்த முடிவும் எடுக்கவில்லை என தமிழக அரசு குற்றச்சாட்டு. 20க்கும் மேற்பட்ட சட்ட மசோதாக்களை நிலுவையில் வைத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். அடிமைத்தனத்தின் பல்வேறு அடையாளங்களை அகற்றியுள்ளோம். அமிர்த கலச யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. தெலங்கானாவில் பிஆர்எஸ் பாஜக கூட்டணி அமைத்து 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. 53 நாட்களுக்கு பின் சிறையில் இருந்து வெளியே வந்தார் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் ராஜமுந்திரி மத்திய சிறை முன்பு உற்சாக வரவேற்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தியது பாகிஸ்தான். 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் பலப்பரீட்சை. புனேவில் உள்ள மகாராஷ்டிரா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் மதியம் 2 மணிக்கு போட்டி. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.